செம்ம டென்ஷனில் இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் குதிரைன்னுக்கிட்டு. ஏன் பரி, புரவி, இவுளி, தூகம், துரங்கம், பாடலம், பாய்மா, ஐயம்னு எவ்வளோ பேர் இருக்குது. இப்படி சொன்னால் என்ன? பாவம்ல அதுங்களும் எப்போ பார்த்தாலும் ஒரே பேரை சொல்லிட்டு. இப்படி புதுசு புதுசாக கூப்பிடுங்க, அதுங்களும் சந்தோஷப்பட்டுட்டு போட்டோம். வேகமாக ஓடிட்டே இருக்குங்கள்ல, சந்தோஷமாக ஓடட்டும். பரினா வேகத்தோடு ஓடுதில்ல, அதுக்காக தான். புறவிங்கிறது குதிரையோட பொதுவான பேர். இவுளினா இதுவும் குதிரையை தான் குறிக்கும். தூகம்னா வேகமாக குதிக்குதில்ல, அதனால் இந்த பெயர் வந்துச்சு. அதுக்கப்புறம் துரங்கம்னா குதிரையோட வேகத்தோட தன்மையை குறிக்கிற சொல்லலாம். சரி பாய்மானா வேகமாக ஓடுதில்ல, அந்த ஓட்டத்தை சொல்கிறதுக்கு தான். ஐயம்னா இதுவும் குதிரையோட மற்றொரு பெயர் தான். அப்போது பாடலம்னா குதிரைகளில் நிறையா வண்ணங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு வண்ணத்தை குறிக்கிற சொல்லலாம். உங்களுக்கு இந்த குதிரைனா ரொம்ப பிடிக்குமா? சரி புறவினா ரொம்ப பிடிக்குமா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்கண்ணே. நம்ம தமிழில் குதிரையை எப்படியெல்லாம் சொல்லலாம் தெரியுமா? அச்சுவம், புறவி, பரி, துரங்கம், இவுளி, கோரம், குரகதம், குத்துகம். எவ்வளோ அழகழகாக இருக்குல்ல பேரெல்லாம், புதுசாக இருக்கா? இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்துடும். சங்க இலக்கியங்கள்லாம் குதிரைகளை பற்றின தகவல்கள் இருந்தாலும் கீழடி அகழ்வாய்வுலையும் குதிரைகளோட எலும்புகளெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதான்.